டேய், நீ என்ன சொன்னாலும் சரி, நான் உன்னை இந்த வீட்ல இருக்க விட மாட்டேன். முதல்ல இங்க போ. அத்த, உங்க முடிவு இதுதானா? எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. என் வேலை ரொம்ப ஈஸி ஆயிடும். நான் நேரா ஜட்ஜு கிட்ட போய், சார், எங்க 2 பேரையும் சேர்ந்து வாழ்றதுக்கு அவங்க அம்மா விட மாட்டேங்கிறாங்க, சோ இந்த டிவோர்ஸை கேன்சல் பண்ணிடுங்கன்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் உங்களால எங்களை எதுவுமே பண்ண முடியாது. சகல சூப்பர்யா, நெத்து அடி. சாரி த, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு பேசிட்டேன். அடப்பாவி, இதுக்குதான் ரேவதிக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் விட்டியா? இது தெரியாம நாங்க தான் மாட்டிக்கிட்டோமா? அம்மா, என் புருஷனை தான் உங்களுக்கு பிடிக்காதுல்ல, அவரு எதுக்கு வீட்டுக்குள்ள வரணும்? அனுப்பிடுங்கம்மா. என்ன பிரச்சனை வந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். ஏய், என்னடி நேரம் பார்த்து நக்கல் பண்றியா? அக்கா, நான் லாயருக்கு போன் பண்ணி தரேன், நீ பேசு. டா. சொல்லுங்க மேடம், இப்பதான் கோர்ட்ல இருந்து வந்தோம், அதுக்குள்ள போன் பண்றீங்க. ஏதாவது முக்கியமான விஷயமா? சார், அந்த ஃப்ராடு பேர் வழி இங்க வந்து ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான். 6 மாசம் 2 பேரும் சேர்ந்து வாழணும், அப்படி இல்லைனா டிவோர்ஸ் கேஸ டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்றான். இதெல்லாம் உண்மையா? ஆமா மேடம், அவர் சொல்றது உண்மைதான் மேடம். 6 மாசம் ஜட்ஜி டைம் கொடுத்திருக்காருல, அவங்க ஒரே இடத்துல ஒன்னா இருந்துதான் ஆகணும். அப்போ அவனை வெளியே அனுப்ப முடியாதா? அவன் இங்கதான் இருப்பானா? வேற வழி இல்ல மேடம். 6 மாசத்துக்கு அவரை நீங்க பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்பதான் எந்த பிரச்சனையும் இல்லாம டிவோர்ஸ் கிடைக்கும். இப்போ அவரை துரத்தி விட்டீங்கன்னா அவர் ஜட்ஜி கிட்ட போய் கோர்ட் ஆர்டரை மதிக்கல, அதனால இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லுவாரு மேடம். அப்புறம் நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது. உங்க பொண்ணுக்கு அவ்வளவு சீக்கிரம் டிவோர்ஸ் கிடைக்காது. அதனால உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ 6 மாசம் நீங்க பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். அதான் மேடம் நல்லது. லாயர் என்னக்கா சொன்னாரு? என்ன சின்னத்த இந்த கொஸ்டின்? அத்த மூஞ்ச பார்த்தா தெரியலையா லாயர் என்ன சொல்லிருப்பாருன்னு? சகல என்ன சொன்னாரோ அததான் லாயரும் சொல்லிருப்பாரு. அக்கா, இப்ப இவனை என்னதான் பண்றது? வேற வழி இல்ல, மாப்பிள்ளை உள்ள அலோவ் பண்ணி தான் ஆகணும். இப்போ உங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. எங்களை ஜாமீன்ல எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். மேடம், நீங்க என் கிளைண்ட், உங்களை ஜாமீன்ல எடுக்க வேண்டியது என்னோட கடமை. இதுக்கு எதுக்கு நன்றிலாம் சொல்றீங்க? சரி, நீங்க கிளம்புங்க, நாங்களும் அப்படியே கிளம்புறோம். ஓகே, வரேன் மேடம், வரேன் சார். சரிங்க சார். அத்தை, ஒரு அதிர்ச்சியான விஷயம். என்ன மருமவளே? வந்ததும் வராததுமா ஏதோ அதிர்ச்சியான விஷயம்னு சொல்ற, என்னன்னு சொல்லு. அந்த டிரைவர் பையன் திரும்பவும் வீட்டுக்குள்ள வந்துட்டான். என்ன சொல்ற? அவன் திரும்ப வீட்டுக்குள்ள வந்துட்டானா? எப்படி? அவன் ரேவதிக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்ததே திரும்ப வீட்டுக்குள்ள வர்றதுக்கு தான். இது தெரியாம நாம தான் ரொம்ப குழம்பி போயிருந்தோம். ஆனா அவன் தெளிவா காய நகத்தை காரியத்தை சாதிச்சிட்டான். மர்மவளே, விவாகரத்து நோட்டீஸ் கொடுத்தவன் எப்படி வீட்டுக்குள்ள வந்தான்? கொஞ்சம் விளக்கமா சொல்லுமா? அவன் ரொம்ப கிளவரா இந்த விஷயத்தை டீல் பண்ணிருக்கான். அதான் அந்த ரேவதியும் சைலண்டா கையெழுத்து போட்டிருக்கா. திரும்ப அவன் வீட்டுக்குள்ள வந்துட்டானே, இனிமே எப்படி அவங்கள பிரிக்கிறது? 6 மாசம் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சா அவங்கள பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே. ஆமா மாமா, இனிமே நாம ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அவனை வெளியில துரத்தி விட்டோன்னு கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்தேன். திரும்பவும் உள்ள வந்துட்டான். அவன் இனிமே எல்லா விஷயத்தையும் ஓபனா செய்ய ஆரம்பிச்சிருவான். எதுக்கும் பயப்பட மாட்டான். அவன் என்ன வேணாலும் செய்யட்டும் மருமவளே. நீ
உன் அக்காக்காரி மனசு மட்டும் மாறாம பாத்துக்கோ. ம். அவ மேல எப்பவுமே அவ வெறுப்புல இருக்கிற மாதிரியே பாத்துக்கோ. அப்பதான் ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேராம இருக்கும். நாமளும் உன் அக்கா குடும்பத்தை அழிக்க முடியும். அதோட ரேவதியையும் அவனையும் சேர விடாம பாத்துக்கோ. ம். ரேவதி தான் நமக்கு கிடைச்சிருக்கிற துருப்பு சீட்டு. அவளை வச்சுதான் நாம எல்லா காரியத்தையும் சாதிக்கணும். அந்த டிரைவர் பயல திரும்பவும் வீட்டை விட்டு துரத்தணும். சரிங்க அத்தை. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அவன் வீட்டுக்குள்ள வந்துட்டா நான் அமைதியா இருந்துருவேனா? அவனுக்கு கொடுக்கிற குடைச்சல்ல அவனே வீட்டை விட்டு ஓடணும். மாமா, இவங்க ரெண்டு பேரும் எங்க பிரிஞ்சாங்க? அத்தை தானே பிரிச்சு வச்சாங்க. இனிமே அப்படி கூட எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் சொல்றேன். கவலைப்படாதீங்க மாமா, இனிமேல் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. இந்த 6 மாசத்துல அத்தை எங்களை பிரிச்சிடலாம்னு நினைக்கிறவங்க. அதே 6 மாசத்துக்குள்ள நம்ம 2 குடும்பத்தையும் நான் ஒண்ணு சேர்த்து காட்டுறேன். சகல, அதுல நோ டவுட் அதெல்லாம் நீ கன்ஃபார்மா செஞ்சிருவ. நீ இல்லாதப்போ ஒரே ஒரு குறைதான்ப்பா, சின்னத்த தொல்லை தாங்க முடியலப்பா. ரொம்ப டார்ச்சரா இருந்ததுப்பா. எங்களால ஒண்ணுமே பண்ண முடியலப்பா. அவங்கள நீ தான்ப்பா அவங்கள அடக்கணும். உனக்கு மட்டும்தான்ப்பா அவங்க பயப்படுவாங்க. ஆமா மாப்பிள, கொஞ்ச நாளா வீடு வீடாவே இல்ல. ஒரு சண்டை சச்சரவுன்னு போர்க்களமாவே இருந்துச்சு. நீங்க தான் எல்லாத்தையும் சரிப்படுத்தணும். கவலைப்படாதீங்க மாமா, எல்லாம் சரியாயிடும். சரி, நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்தா அத்தை எதனா சொல்ல போறாங்க. நான் இங்க தானே மாமா இருக்க போறேன். ஆமா சகல, அத்தை பாத்துட்டாங்கன்னா வந்த முத நாளே எல்லாரும் உன் பக்கம் சாஞ்சிட்டாங்கன்னு ரொம்ப கோவப்படுவாங்க. அப்புறம் பேசுவோம். வாங்க மாமா போலாம். நாங்க போறோம் மாப்பிள. சரிங்க மாமா. சரி, நீ கீழே போ.